Class 2 Mridang textbookல Unit 2 Welcome to my worldல Chapter 1 It's fun அப்படிங்கிற poetry பார்க்கலாம். It's fun to be this, it's fun to be that, to leap like a lamb, to climb like a cat, to hop like a frog, to swim like a fish, to trot like a horse, to fly like a bird. I can act just like them all. It's fun to be this, it's fun to be that. இந்த போயட்ரியில் ஒரு குழந்தை என்னவெல்லாம் மாறி விளையாடணும்னு ஆசைப்படுது அப்படிங்கிறத ஒரு சாங் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு போயட்ரியாக கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டான்ஸாஸ் இருக்குது. இதோட வெர்ஷன் வந்து நீங்கள் இன்னொரு வெர்ஷன் வேணும்னா என்னோடய ஷார்ட்ஸில் இருக்குது, அந்த வெர்ஷனில் கூட நீங்கள் பாடி ட்ரை பண்ணலாம். இப்போ இட்ஸ் ஃபன் டு பி திஸ், நம்ம சின்ன வயசில் ஆசைப்படுறோம்ல, சின்ன குழந்தையாக இருக்கிற நீங்கள் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி பறந்து போனால் எல்லா இடத்துக்கும் போகலாமே, ஒரு பூனையாக இருந்தால் கட்டை மேலெல்லாம் ஏறி தாவி குதிக்கலாமே, அப்படிலாம் நினைப்போம்ல. அதுதான் இங்கே அப்படியே ஒரு போயட்ரியாக கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஃபன் டு பி திஸ், இட்ஸ் ஃபன் டு பி தட். இப்படி அப்படி இருக்க நல்லாயிருக்கு. எப்படி டு லீப் லைக் அ லேம், ஆடு எப்படி குதிச்சு குதிச்சு ஓடுதோ அது மாதிரி குதிச்சு ஓடுறதுக்கு பிடிச்சிருக்கு அந்த குழந்தைக்கு. டு கிளைம் லைக் எ கேட், ஏறி போகுது, எது பூனை வந்து மரத்துல எல்லாம் ஏறி போகிற மாதிரி ஏறி போக பிடிச்சிருக்கு. டு ஹாப் லைக் அ ஃப்ராக், தவளை மாதிரி தத்தி தத்தி தாண்டறதுக்கு பிடிச்சிருக்கு. டு ஸ்விம் லைக் அ ஃபிஷ், மீன் மாதிரி நீந்துறதுக்கு பிடிச்சிருக்கு. டு ட்ராட் லைக் அ ஹார்ஸ், குதிரை மாதிரி வேக வேகமாக நடந்து போகிறதுக்கு பிடிச்சிருக்கு. டு ஃப்ளை லைக் அ பேர்ட், பறவை மாதிரி பறக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நிஜமாக அந்த குழந்தை பண்ணுதா? இதெல்லாம் ஆக்ட் பண்ணுது. ஹீ இஸ் ஆக்டிங் லைக் ஆல் தி திங்ஸ், ஆல் த பீயிங்ஸ். இதெல்லாம் என்னென்ன பண்ணுச்சோ அதெல்லாம் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த குழந்தைக்கு ஆசையாக இருக்குது. ஐ கேன் ஆக்ட் ஜஸ்ட் லைக் தம் ஆல், இட்ஸ் ஃபன் டு பி திஸ், இட்ஸ் ஃபன் டு பி தட். இந்த மாதிரி இருக்கவும் நல்லா இருக்குது, அந்த மாதிரி இருக்கவும் ஃபன்னாக இருக்குது. இது எல்லாத்த மாதிரி ஆக்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குப்பா. ஐ கேன் ஆக்ட் ஜஸ்ட் லைக் தம் ஆல். எதை மாதிரியெல்லாம் நான் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி துள்ளி குதிக்க, ஒரு பூனை மாதிரி மரத்தில் தாவி ஏற, ஒரு ஃப்ராக் மாதிரி தத்தி தத்தி தாண்டி போகிறதுக்கு ஹாப்பிங், மீன் மாதிரி நீந்தி போகிறதுக்கு ஸ்விம்மிங், டு ட்ராட் லைக் அ ஹார்ஸ், குதிரை மாதிரி வேக வேகமாக தாவி குதித்து துள்ளி குதித்து நடந்து போகிறதுக்கு. டு ஃப்ளை லைக் அ பேர்ட், பறவை மாதிரி பறக்கிறதுக்கு. ஐ கேன் ஆக்ட் ஜஸ்ட் லைக் தம் ஆல். இது எல்லாத்த மாதிரியும் நான் ஆக்ட் பண்ணுவேன்ப்பா. இட்ஸ் ஃபன் டு பி திஸ், இட்ஸ் ஃபன் டு பி that. Sight words பார்க்கலாம். THIS this, இது. THAT that, அது. இது பக்கத்தில் இருக்குன்னா இதுன்னு சொல்லணும். தட்டுன்னா அது, தூரமாக இருக்குது கொஞ்சம் அப்படின்னா தட். தட் இஸ் அ டாக், திஸ் இஸ் அ டாக். LIKE லைக், பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஐ லைக் ரோசஸ். TO2 ஒரு கனெக்டார், அதாவது ஐ எம் கோயிங் டு சென்னை, எது கூடயாவது ஒரு கனெக்ஷன் இருக்கணும். டுவர்ட்ஸ் அ பாயிண்ட், அதை டினோட் பண்ணுறதுக்காக இந்த டூங்கிற ஒரு கனெக்டார் நம்ம யூஸ் பண்ணுவோம். தெம், கால் தெம், அவர்களை கூப்பிடு, அவங்களெல்லாம் கூப்பிடு. கிவ் இட் டு தெம், அவங்களுக்கு கொடு, அவர்களை அவங்களுக்கு, இப்படிலாம் சொல்கிறதுக்கு இந்த தெம். ஆல், அனைவரும் அப்படின்னு அர்த்தம். ஆல் ஆஃப் யூ சிட் டவுன் சொல்லுவாங்கள்ல டீச்சர். நன் ஆஃப் யூ பேயிங் அட்டென்ஷன் டு மீ, யாரும் என்னை கவனிக்கலை, எதுவும் இல்லை, யாரும் இல்லை அப்படி சொல்கிறதுக்கு நன். அடுத்தது நியூ வேர்ட்ஸ். ஃபன், FUN, ஃபன். எதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதோ அதெல்லாம் ஃபன்னு சொல்லுவோம், மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள். CLIMB கிளைம்ப், மேலே ஏறு, டு கிளைம் அ ட்ரீ. அடுத்தது லீப், LEAP லீப், தாவு, துள்ளி குதி, அதெல்லாம் சொல்லுவோம்ல லீப். ஜம்ப், லீப், இது ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று தான். கொஞ்சம் நீளமாக தாவி குதித்தாலும் ரைட்டு, உயரமாக தாவினாலும் ரைட்டு. லீப், லீப் லைக் அ ஃப்ராக். ஸ்விம், SWIM ஸ்விம், நீந்துறது. ஸ்விம் லைக் அ ஃபிஷ், ஐ கேன் ஸ்விம். TROT ட்ராட், மெல்லமாக குதிச்சு குதிச்சு ஓடும்ல குதிரை, அதை வந்து ட்ராட்டுன்னு சொல்லுவோம். TROT ட்ராட். FLY ஃப்ளை, ஐ வாண்ட் டு ஃப்ளை லைக் அ பேர்ட், எனக்கு ஒரு பறவை மாதிரி பறக்க ஆசையாக இருக்குது. திரும்ப ஒரு முறை ஃபஸ்ட் பேஜில் இருந்து இந்த சைட் வேர்ட்ஸ்
நியூ வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு வாட்டி இந்த வீடியோவை போட்டு திரும்ப அது கூடவே நீங்களும் சொல்லி பாருங்கள். இந்த பாட்டையும் பாடி பாருங்கள், இந்த பொயட்ரியை. இப்போது இதில் ப்ளே ஆக போகிற சவுண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் புக்லெட் பேஜ் நம்பர் 20 எழுதுங்க. B. Answer the questions பாருங்கள். Teacher, if you were a cat, what would you do? ஒரு குழந்தை, I would run after a mouse. அடுத்த குழந்தை, I would drink milk. மூணாவது குழந்தை என்ன சொல்லுது? Child 3, I would say meow. இதே நீங்கள் ஒரு எலிஃபெண்ட்டை மீட் பண்ணும்போது என்னென்ன கேட்பீங்க? இஃப் யூ மீட் அன் எலிஃபெண்ட், வாட் வுட் யூ சே? உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். லெட்டஸ் ஸ்பீக்குன்னு கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 21 உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. சே த வேர்ட்ஸ்: கிளைம்ப், லீப், ஸ்விம், ட்ராட், ஃப்ளை. 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன் ஹாஸ் பீன் டன் ஃபார் யூ. ஒன்று நமக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. monkeys climb trees. இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். லீப், லுக் பிஃபோர் யூ லீப். எதையா ஒன்று செய்கிறதுக்கு முன்னாடி ஆழம் பார்த்து காலை விடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது. ஸ்விம், he wants to swim in the pool. அவன் குட்டையில் குளிக்கணும்னு ஆசைப்பட்டான். ட்ராட், I saw the horse trotting in the field today. குதிரை தாவி குதித்து வயலில் ஓடிட்டு இருந்துச்சு, நான் இன்றைக்கி பார்த்தேன்ப்பா, காலையில் பார்த்தேன் அப்படி சொல்லணும். ஃப்ளை, FLY, ஃப்ளை. பேர்ட்ஸ் கேன் ஃப்ளை வித் தேர் விங்ஸ். பறவைகள் அதோட இறக்கையால் பறக்குது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பார்த்து எழுதிக்கோங்க. லேட்டஸ்ட் ரைட் பார்க்கலாம். அதில் ஒரு ABCDன்னு ஒரு 4 questions இருக்குது. அதுக்கு நீங்கள் இதை ஒரு மாடலாக எடுத்துகிட்டு உங்களோட ஓன் ஆன்சரை எழுதலாம். வாட் கேன் யூ டூ லைக் எனி அனிமல் ஆர் பேர்ட்? ஐ கேன் ஃப்ளை லைக் அ பேர்ட். நேம் எனி 2 animals or birds other than fish that can swim. Duck, tortoise. இது ரெண்டும் நான் எழுதியிருக்கேன். நேம் எனி 2 animals that live on tree. Monkey, koala bear. Answer the following. Number 1, what can the child in the poem do? The child in the poem can leap, climb, hop, swim, trot and fly. Number 2, the child in the poem can do so many things. Which of them do you like the most? உனக்கு பிடிச்ச எனி 2 அந்த குழந்தை பண்ணுறதுல எது, அதை எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. I like to climb and swim. Which of them do you like the most? உங்களுக்கு பிடிச்ச 2 நீங்களும் எழுதுங்க. பிக்சர் ரீடிங் கொடுத்துருக்காங்க. What do you see in the picture? Talk about it. அதை பற்றி பேசுங்க. Write a few sentences about the picture கொடுத்துருக்காங்க. நான் இங்கே இருக்கிற பிக்சரை பார்த்த பிறகு எனக்கு என்ன தோணுதோ அதை எழுதியிருக்கேன். நீங்களும் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை உங்கள் புக்கில் எழுதுங்க. நான் எழுதியிருக்கதை ஒரு மாடலாக யூஸ் பண்ணிக்கோங்க. We went for a submarine trip at Andaman Nicobar Islands. We witnessed beautiful corals, colorful fishes, dolphins, blue whales and sea turtles. I will never forget this experience in my life. Next page number 24 match the animals to their actions கொடுத்துருக்காங்க. The horse trots. மார்க் பண்ணுங்க. The lamb leaps. The snake crawls. The squirrel runs. The monkey swings. Next, let us speak கொடுத்துருக்காங்க. Look at the picture. Read the words below each picture. First row an inch, an ink pot, an igloo. Second a pin, a list, a fish. Third a bin, a ring, a ship. First row இருக்கிற 3 வார்த்தைகளும் வவல் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகிற வார்த்தைகள், அதனால் அது முன்னாடி ஆன் போட்டிருக்கு. an inch, an ink pot, an igloo. Let us sing a song of I அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. பாடலாமா? I is both a letter and a word. I is both a letter and a word. Even though they look the same, you use I and not your name. I is both a letter and a word. ABCDயில் ஐங்கிறது ஒரு எழுத்து, அந்த சேம் ஐங்கிறது ஒரு வார்த்தை. I am, I love to play. ஸோ ஐங்கிறது ஒரு லெட்டர்,
அண்ட் ஆல்சோ அது ஒரு வார்த்தை. லெட்டஸ் ட்ரா அப்படிங்கிற பார்ட்டில் ரங்கோலி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் ரங்கோலி வரைங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த லெசன்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.